மிசிகாவே மானிட ரட்சகரே, மனிதனை விடுதலை செய்திட மனிதனாய் வந்து பிறந்தவரே, ஈசோ மிசிகாவே. தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்ற உம்மை, வானவ தூதருடன் நாங்கள் பாடி புகழ்கின்ற உம்மை, பரிசுத்த பரிசுத்த ஆண்டவரே நீர் பரிசுத்த 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 ஆண்டவரே நீர் பரிசுத்த, ஈசோ மிசிகாவே. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடைய ஆத்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். அனைவரும் தலை வணங்கி என்னுடைய ஆத்மா ஆண்டவரே சமர்ப்பிக்கின்றோம், ஆவியனைத்தும் பாதம் தந்து வணங்குகின்றோம், உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆண்டவரே பணிகின்றோம். ஆண்டவரை பார்ப்போம். இயேசுவே இறைவா, உம்மை நாங்கள் இயேசுவே ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். தலை வணங்கி என்னுடைய ஆத்மா இயேசுவே ஆவியனைத்தும் இயேசுவின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம், உன் பாதம் வைத்து பணிகின்றோம். முழுவதுமாக தலை வணங்கி முழுவதும் சமர்ப்பிக்கின்றோம். என்னுடைய ஆத்மா எல்லா சிரசும் ஆண்டவருக்கு முன்னால் தாழட்டும். ஆவியனைத்தும் இயேசுவின் முன்னால் தாழ்ந்து பணிந்து உன் பாதம் வைத்து தாழ்மையோடு நிற்போம், தாழ்மையோடு பணிகின்றோம். இயேசுவை பார்ப்போம். இறைவா, ஆவியானவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம், ஆராதிக்கின்றோம், ஆவியானவரே புகழ்கின்றோம். என்னுடைய ஆத்மா உடலும் ஆன்மாவும் ஆவியனைத்தும் உடல் ஆன்மா ஆவி அனைத்தும் உன் பாதம் ஆவியானவரே உங்கள் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம், பணிகின்றோம். அனைவரும் தலைவணங்கி என்னுடைய ஆன்மா
ஆராதிக்கிற மூவர் இறைவன். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். உடல் ஆன்மா ஆவி நம்முடைய எல்லாவற்றையும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். தலைவணங்கி என்னோட ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆண்டவரே பார்ப்போம். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஹல்லேலூயா. 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 ஆராதனை. கரங்களை அசைத்து ஆராதனை. 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 ஹல்லேலூயா. இயேசுவே. ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி பிடிக்கும். ஹல்லேலூயா. புகழ் கீதம். ஹல்லேலூயா. 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 புகழ் கீதங்கள். புகழ் கீதங்கள். புகழ் புகழ் கீதங்கள். ஆண்டவரை பார்த்து அற்புதநாதரை பார்த்து புகழ் கீதங்கள். ஆண்டவர் ஒருவருக்கே புகழ். ஆண்டவரை புகழ்கின்றோம். புகழ் கீதங்கள். ஹல்லேலூயா. புகழ் கீதங்கள். புகழ் கீதங்கள். புகழ் கீதங்கள். புகழ் கீதங்கள். ஹல்லேலூயா.
இயேசுவே. நன்றி ஐயா. தூய ஆவியானவரே நன்றி. நன்றி ஐயா. தந்தை கடவுளே நன்றி. நன்றி ஐயா. ஓர் இறைவா நன்றி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. ஹல்லேலூயா. 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 இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஹல்லேலூயா. 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 இரு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா. 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 இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை புகழ்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஹல்லேலூயா. 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 ஆண்டவரே ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. தந்தை கடவுளே ஹல்லேலூயா. ஆவியானவரே ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. 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 இரு கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவரை புகழ்வோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவரையே பார்த்து நற்கருணைநாதரையே பார்த்து ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாக தந்தார். அந்த நாவை கொண்டு ஆண்டவரை புகழ வேண்டும். இந்த நாவினுடைய கட்டுகள் அழிகின்ற போது நமது ஆன்மாவுடைய கட்டுகள் அழியும் என்று திருப்பாடல் வாசிக்கின்றோம். ஆகையால் நாவுகளுடைய கட்டுகள் அற்று போகும்படியாக நாவினால் ஆண்டவரை புகழ்வோம். ஆண்டவரை புகழ்கின்ற போது இதோ சாம்சனை கட்டியிருந்த கயர் சணல் நூல் போல கட்டு விழுந்தது போல இங்கு இருக்கின்ற மக்களுடைய நாவுகளை கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் அனைத்தும் அவிழ்ந்து விழுந்து மக்கள் சுதந்திரமாக ஆண்டவரை புகழ்கின்றவர்களாக மாறுவார்கள். ஆண்டவர் இந்த மக்களுடைய வாழ்வை ஆன்மாவை விடுதலை பெற செய்வார். ஆகையால் ஆண்டவருடைய மக்கள் அனைவரும் இந்த ஆண்டவரையே பார்த்து இரு கரங்களை உயர்த்தி பிடித்து துதிக்கட்டு. ஹல்லேலூயா. 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 எழுந்து நிற்போம். அனைவரும் எழுந்து நின்று தெய்வமே வரணே. உருக்கமாக பாடுவோம். என்னே உள்ளில் வசிக்கான் வரணே. ஆவியானவர் வசிக்கின்ற இடத்தில் விடுதலை உண்டு. ஆத்மாவாம் தெய்வமே வரணே. ஆத்மாவாம் அதில் வாரும். என்னே உள்ளில் வசிக்கான் വരണേ. வாழ்வில் വിടുതലയാക വര. ദാഹിച്ചു നിന്നെ ഞാൻ തേടുന്നു. സ്വർഗ്ഗം തുറന്നിറങ്ങി നീ വരണേ. வாழ்வில் வாரும் ஆவியானவரே. ദാഹിച്ചു നിന്നെ ഞാൻ തേടുന്നു. സ്വർഗ്ഗം തുറന്നിറങ്ങി നീ വരണേ. சேர்ந்து குரல் எழுப்பி தாகத்தோடு உள்ளில் வசிக்கான் வரணே. வாரும் ஆவியானவரே வாரும். ஆத்மாவாம் தெய்வமே வரணே. என்னே உள்ளில் வசிக்கான் வரணே.
ஆவியானவர் வசிக்கின்ற இடத்தில் விடுதலை உண்டு. ஆவியானவர் இருந்தால் நமது வாழ்வு பாலைவனம் போல இருக்கிற நமது வாழ்வு பூஞ்சோலையாக மாறும். பாலைவனமாக இருக்கிற நமது வாழ்க்கையை பூஞ்சோலையாக மாற வேண்டும். ஆனால் ஆவியானவரை பிரசன்னம் வேண்டும். ஆவியானவரை தாகத்தோடு அழைக்கின்ற போது ஆவியானவர் வருவார், நிச்சயமாக வருவார். ஏனெனில் நமக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரே ஒரு துணையாளர் அவர்தான். நமக்கு அவர் துணை இல்லை எனில் நமது வாழ்வு வீணாகிவிடும் என்பது இயேசுவுக்கு தெரியும். ஆகையால் வாஞ்சியோடு கேட்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியானவரை நிறைவாக ஆண்டவர் தருவார். நாம் லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். இயேசு இவ்வாறாக கூறுகின்றார், கெட்டவர்களான நீங்களே உங்களது பிள்ளைகளுக்கு நல்ல தானங்களை கொடுக்க அறிந்திருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களது விண்ணக தந்தை அப்படி இருக்கின்ற போது உங்களது விண்ணக தந்தை தன்னிடம் விரும்பி கேட்கின்றவர்களுக்கு எத்தனை அதிகமாக தூய் ஆவியானவரை தருவார் என்று இதோ ஆண்டவர் கூறியிருக்கிறார். விரும்பி கேட்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய தேவைக்கு பொறுத்தபடியாக, அவர்களுடைய தாகத்தை பொறுத்தபடியாக ஆண்டவர் ஆவியானவரை நிறைவாக தருவார். இந்த நேரத்திலே இதோ உயிரோடு வந்திருக்கின்ற நற்கருணை நாதராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரினால் நாம் இங்கு இந்த நேரத்திலே மன்றாடுகின்ற ஒவ்வொரு ஜெபங்களும் கேட்கப்பட்டு ஆவியானவர் நமது குடும்பங்களில் வந்து வாசம் செய்ய, நமது வாழ்க்கையில் வந்து வாசம் செய்ய ஆவியானவரே வாரும் என்று தாகத்தோடு அழைப்போம். തിരു രക്തത്താൽ അഭിഷേകം ചെയ്യണേ, അഗ്നിയാൽ പരിശുദ്ധി നൽകണേ. തിരു രക്തത്താൽ അഭിഷേകം ചെയ്യണേ, അഗ്നിയാൽ പരിശുദ്ധി നൽകണേ. ആത്മാവാം ദൈവമേ വരണേ, എന്റെ ഉള്ളിൽ വസിക്കാൻ വരണേ. ആത്മാവാം ദൈവമേ വരണേ, എന്റെ ഉള്ളിൽ വസിക്കാൻ വരണേ. இதோ வாழ்க்கையில் நான் பல தவறுகள் செய்திருக்கின்றேன், பாவங்கள் மட்டுமே எனது வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்று நினைக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையில் இதோ ஆண்டவர் சாம்சனுடைய வாழ்க்கையை முன்னோக்கி வைக்கின்றார். இதோ சாம்சன் அருள் பொழிவு பெற்றவன், நம்மை போலவே அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தான், கடவுளுடைய ஊழியனாக இருந்தான். ஆண்டால் தலீலாவை கண்டபோது அவனுடைய வாழ்வு இதோ மாறி போகின்றது. தலீலாவிற்கு பின்னால் தனது வாழ்க்கையை அழித்துக் கொண்டு ஆன்மாவுடைய அபிஷேகத்தை இழந்தவனாக, இதோ கண்கள் குருடாக்கப்பட்டவனாக, இரண்டு கற்பாறைகளுக்கு இடையே, இரண்டு பெரு தூண்களுக்கு இடையே கட்டப்பட்டு பிறருக்கு கேளிடை பாத்திரமாக, பிறர் கேலி செய்வதற்கு பாத்திரமாக, பிறருக்கு அவமான பாத்திரமாக, பிறர் முன்னிலையில் அதோ நாணம் கெட்டவனாக, இதோ பிறர் முன்னிலையில் அவமானத்தோடு, பிறர் முன்னிலையில் துணி இல்லாதவனாக இதோ நிற்கின்ற சாம்சனை நாம் காண்கின்றோம். ஆண்டவர் சாம்சனை நாம் முன்னால் வைக்கின்றார். நீ இந்த அளவுக்கு அவமானப்படவில்லை இதுவரை, இதோ நீ இந்த அளவுக்கு அவமானத்துக்கு உட்படவில்லை. ஆனால் இதோ சாம்சன் கஞ்சி மன்றாடுகிற, ஆண்டவரே இந்த ஒரு தடவையும் என்னோட மன்னித்தருளும், ஆண்டவரே இந்த ஒரு தடவை என்னை பொறுத்தருள, நான் இதோ கெஞ்சி மன்றாடுகின்றேன், இந்த ஒரு தடவையாவது எனக்கு இந்த ஆன்மாவை தாரும், திரும்பவும் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்டபோது இதோ சாம்சன் மேல் திரும்பவும் ஆண்டவர் ஆவியானவரை பொழிந்து கொடுக்கின்றார். வல்லமையோடு இறங்கி வந்த ஆவியானவருடைய வல்லமையால் இதோ சாம்சன் தான் வாழ்ந்த காலத்தில் கொண்டவர்களை விட அதிகமான தீய சக்திகளை, அதிகமான அதுக்கு அழகையினுடைய போராட்டங்களை வென்றவனாக இதோ தனது உயிரை கொடுக்கின்றான். நீ வாழ்க்கையினுடைய எந்த கட்டத்தில் இருந்தாலும் இதோ ஆண்டவரை நோக்கி நீ கெஞ்சி மன்றாடுகின்ற போது ஆண்டவர் உன்னோடு தருகின்றது ஆவியானவரை நிறைவாக தருவ காத்திருக்கின்றார். நீ கேட்கின்ற போது உனக்காக அபிஷேகத்தை தர விரும்பி காத்திருக்கின்ற ஆண்டவர். ஆகையால் நீ தாழ்மையோடு சாம்சனை போல கேட்கிறேன், ஆண்டவரே நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்தருளும், நான் இப்போது ஒரு தடவை கெஞ்சி கேட்கிறேன், ஆண்டவரே இந்த ஒரு முறையை மன்னித்து எனக்கு உமது ஆவியின் அபிஷேகத்தை தாரும் என்று கெஞ்சி கேட்போம். ஆண்டவர் ஆவியானவரை தருவார். நாம் விரும்பி கேட்கின்ற போது தராமல் அவர் போக மாட்டார். ஆகையால் இந்த நேரத்திலே அன்பான பிள்ளைகள் ஒவ்வொரு ஆன்ம அபிஷேகத்திற்காக, தூய் ஆவியினுடைய அருள் கொடைகளுக்காக, தூய் ஆவியானவர் நமக்குள் எழுந்து ஜொலிப்பதற்காக ஆன்மாவே வாரும், எங்களுக்குள் வந்து தங்கும், எங்கள் குடும்பங்களில் வாரும் என்று அழைத்து மன்றாடுவோம். രോഗത്താൽ ഞാൻ വലഞ്ഞിടുമ്പോ സൗഖ്യമായി നീ എന്നിൽ വരണേ. എല്ലാ മക്കളും രോഗത്താൽ ഞാൻ വലഞ്ഞിടുമ്പോ സൗഖ്യമായി നീ എന്നിൽ വരണേ. ആത്മാവാം ദൈവമേ വരണേ, എന്റെ ഉള്ളിൽ വസിക്കാൻ വരണേ. ആത്മാവാം ദൈവമേ വരണേ, എന്റെ ഉള്ളിൽ വസിക്കാൻ വരണേ. இதோ வாழ்க்கையினுடைய பலவிதமான தேவைகளில் உழண்டு கொண்டிருக்கின்ற மக்களே,
ஜெபிக்க எனக்கு தெரியாது, நான் எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாது என்று கஷ்டப்படுகின்ற மக்களே, பலவிதமான ஜெபங்கள் நாம் ஏறெடுத்த பின்னரும் ஆண்டவர் எனக்கு அந்த ஜெபத்தினுடைய பதில் தரவில்லை என்று நினைக்கின்ற எல்லா மக்களோடும் இந்த பவுலரியால் வழியாக ஆண்டவர் கூறுகின்றார். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகின்றார், இதோ எப்படி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரியாது, ஆவியானவர் தாமே சொல்வடியும் பெற முடியாது, ஆனால் உங்களது பெருமூச்சுகள் வாயிலாக ஆவியானவர் உங்களுக்காக பரிந்து பேசுகின்றார் என்று இன்று நமக்குள்ளே இருக்கின்ற ஆவியானவர் நீ எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று கற்று தந்து கொண்டு இதோ நமக்காக பரிந்து பேசுகின்றார். நீ கண்ணீரோடு ஜெபிக்கின்றாயா, நீ பெருமூச்சுகளோடு இருக்கின்றாயா, கவலையோடு இருக்கின்றாயா, வாயில் வார்த்தைகள் வரவில்லையா, உள்ளத்திலிருந்து ஜெபங்கள் எழவில்லையா, நீ கவலைப்பட வேண்டாம், உனக்குள் இருக்கின்ற ஆவியானவர் ஜெபிப்பார். ஆகையால் நீ நினைக்க வேண்டியது ஆவியானவர் எனக்குள் வர வேண்டும், ஆவியானவர் எனது குடும்பத்தில் வர வேண்டும், ஆவியானவர் எனது வாழ்க்கையின் சூழலில் வர வேண்டும். நான் ஜெபிக்கவில்லை என்றாலும், நான் கேட்கவில்லை என்றாலும், எனது தேவைகளை அறிந்து எனக்காக கடவுளுடைய திட்டம் என்ன என்று அறிந்து அதை எனக்காக எனது பெருமூச்சல் வாயிலாக கேட்டு பெற்றுத்தர எனக்கு ஒரு துணையாளர் உண்டு. அதை ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். அவர் வாக்கு பொய்யாத வாக்கு. அந்த வார்த்தையால் அவர் நம்மை நிறைவேற்ற செய்கின்றார். ஆகையால் இந்த நேரத்திலே தாகத்தோடு கெஞ்சி ஆண்டவரே ஆவியானவரை தாரும், ஆவியானவரை மட்டும் எனக்கு போதும், ஆவியானவர் எனது வாழ்க்கையில் வந்தால் எனது வாழ்வு நிறைவாக மாறும், எனது வாழ்வு ஆசீர்வாதம் மாறும், ஜெபிக்க தெரியாத எனது வாழ்வு ஜெப ஊற்றாக மாறும். அதுபோல வாழ்க்கையில் வற்றி போயிருக்கின்ற எல்லா நதிகளும் எனக்குள் ஊறி எழுந்து ஆண்டவரே எனது வாழ்க்கை நனிவுள்ளதாக ஐஸ்வர்யமாக மாறுவது மட்டுமல்லாமல் பிறருடைய வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாற்ற என்னை எனக்குள்ள ஆவியானவரால் நிரப்புவீராக. வாரத்தால் ஞான் தளர்ந்திடும்போ சுமை சுமர்த்துவதற்கிறோம் என்னில் ஆற்றலாய் வாரும் ஆவியானவரே. சுமையோடு இருக்கிற சுமக்க முடியவில்லை. வாரத்தால் ஞான் தளர்ந்திடும்போ சுமை சுமர்த்துவதற்கு எல்லாம் வரட்டும். என்னில் ஆற்றலாய் வருவார் ஆவியானவர். ஆற்றலாய் வாரும். ஆத்மாவாம் தெய்வமே வரணே, എന്റെ ഉള്ളിൽ വസിക്കാൻ വരണേ. ആത്മാവാം ദൈവമേ വരണേ, എന്റെ ഉള്ളിൽ വസിക്കാൻ വരണേ. இதோ கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து ஆண்டவரை ஆவியானவரை உள்ளத்தில் தரிசித்து நேரத்திலே ஆவியாரோடு உரையாடுவோம். கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து இதோ நாம் கெஞ்சி கேட்டதன்படியாக, நாம் விரும்பி கேட்டதன்படியாக நமது வாழ்க்கையில் நமது தேவைகளை பூர்த்தி செய்ய, நமக்காக ஜெபிக்க, நமது பாரங்களை ஏற்றெடுத்துக் கொண்டு ஆற்றலாய் நாம் செயலாற்றும்படியாக ஆவியானவர் நமக்குள் இருக்கின்றார். அந்த ஆவியானவருடைய செயலாற்றலுக்காக நாம் விட்டுக் கொடுத்து நாம் நம்மையே ஆண்டவருடைய முன்னிலையில் கொடுப்போம், ஆண்டவருடைய முன்னிலையில் நம்மை சமர்ப்பிப்போம். கண்களை மூடி இருகரங்களை நெஞ்சோடு சேர்த்து உள்ளுக்குள் எழுந்திருக்கின்ற ஆவியானவர் ஒரு ஒளி, அந்த ஒளி நமது உள்ளத்தை பரிசோதிக்கபடியாக விட்டுக் கொடுப்போம். அந்த ஒளி இதோ நமக்குள் இருக்கின்ற தீமைகளை எல்லாம் அழிக்கட்டும், அந்த ஒளி நமக்குள் இருக்கின்ற இருட்டுகளை எல்லாம் ஒளிமயமாக மாற்றட்டும். ஆவியானவருக்கு நம்மை முழுவதுமாக சமர்ப்பித்து ஆவியானவர் எனக்குள் இருக்கின்றார், அந்த ஆவியானவர் செயல்படும்படியாக கண்களை மூடி அமைதியாக ஆவியானவரை நாம் காண முயற்சி செய்வோம், ஆவியானவரோடு பேச நாம் முயற்சி செய்வோம். പാപത്താൽ ഞാൻ തകർന്നിടുമ്പോ രക്ഷിക്കാൻ നിൻ കരം നീട്ടണേ. പാപത്താൽ ഞാൻ തകർന്നിടുമ്പോ രക്ഷിക്കാൻ നിൻ കരം നീട്ടണേ. ആത്മാവാം ദൈവമേ വരണേ, சன்னிதியை நம்மளும் தாழ்படியிடுவோம். ஆண்டவருடைய சன்னிதி நம்மளும் தாழ்படியிடும். நமது ஆவியானவர் வழியாக நாம் ஜெபிக்க இருக்கின்ற இந்த நேரத்தில் இதோ ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கின்ற ஆண்டவர் அனைத்திற்கும் வல்லவர், அனைத்தையும் மாற்ற வல்லவர். ஆகிய ஆண்டவருடைய வலிமை வாய்ந்த கரத்தின் கீழ் நம்மை தாழ்த்தி ஆண்டவரே ஆண்டவரே இதோ நாங்கள் மக்கள் உமது கரத்தின் கீழ் தாழ்மையோடு நிற்கின்றோம்.
உமது வலது கரத்தை எங்கள் மீது நீட்டுவீராக. அந்த கரத்தின் கீழ் நின்று நாங்கள் தாழ்மையோடு எங்களது ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களது ஜெபங்களை கேட்டு இந்த நேரத்திலே ஆவியானவரால் நீர் எங்களை தூய்மைப்படுத்தினீர். ஆவியானவரால் எங்களை நீர் அபிஷேகம் செய்தீர். அந்த ஆவியானுடைய வல்லமையால், அந்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாங்கள் ஜெபிக்கிற எல்லா மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களது வாழ்க்கையில் நாங்கள் நினைத்திருக்கின்ற, நாங்கள் விரும்பி கேட்கின்ற எல்லா ஜெபங்களையும் கேட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரக்கத்தோடு நமது கண்களில் ஆண்டவருடைய தயவு கிடைக்க, ஆண்டவருடைய தயவு நமக்கு கிடைக்க அவரையே உற்று பார்த்து இந்த நேரத்திலே நமது ஜெபங்களை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவர் இதோ நமது ஜெபங்களை கேட்க வந்திருக்கின்றார். நம்மை கேட்க வந்திருக்கின்ற ஆண்டவர், நமக்காக வந்திருக்கின்ற ஆண்டவர். ஆகியால் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய எல்லா அருள் வரங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். ஆண்டவருடைய எல்லா வல்ல செயல்களும் நமது மத்தியில் நிறைவேற வேண்டும். இதோ அன்று தொடக்க காலத்தில் நடந்த வல்ல செயல்களை போல அல்ல, அதைவிட அதிகமாக அபிஷேகங்கள் நமக்கு கிடைக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 12ஆம் இறை வார்த்தையில் ஆண்டவர் கூறுகின்றார், இதோ நான் தந்தையிடம் போகின்றேன், ஆகியால் நான் ஆற்றியதை விட வல்ல செயல்களை நீங்கள் ஆற்றுவீர்கள். இதோ நான் தந்தையிடம் செல்வதால் நீங்கள் என்னை விட பெரிய காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் என்று இதோ ஆண்டவர் வாக்களித்தபடியாக திருத்தூதர்கள் வழியாக ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களை செய்தார். இன்றும் செய்து கொண்டே இருக்கின்றார். இதோ அதே வார்த்தைகள் இன்று இங்கு நிறைவேறப் போகின்றது. ஆண்டவருடைய அடியவர் வழியாக இங்க இருக்கிற எல்லா மக்களுடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் ஒவ்வொரு மக்களையும் குணப்படுத்தி, ஒவ்வொரு மக்களையும் நிறைவுபடுத்தி, ஒவ்வொரு மக்களுக்கும் அமைதி கொடுத்து, ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்து இங்கிருந்து அனுப்ப போகிறார். ஆகியால் முழந்தாளில் தியாகத்தோடு நிற்போம். இந்த ஆராதனை மத்தியில் நாம் இனி வேறொரு காரியத்திற்கு செல்லவில்லை, வேறொரு சிந்தனைகள் நமக்கு இல்லை. நமது தியாகத்தோடு உள்ள ஜெபம், வேதனையோடு உள்ள ஜெபம், கண்ணீரோடு உள்ள ஜெபம், நமது தியாகத்தோடு நாம் ஜெபிக்கின்ற போது, தியாகத்தோடு நாம் கேட்கின்ற போது ஆண்டவர் மறக்க மாட்டார். இதோ 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவருடைய சந்நிதியில் இருந்து உண்ணாமல் உறங்காமல் தண்ணீர் குடிக்காமல் ஆண்டவரை அறிய வேண்டும், ஆண்டவரை நேசிக்க வேண்டும், ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும், ஆண்டவரை போல் மாற வேண்டும் என்று தியாகத்தோடு ஜெபித்து காத்திருந்த மோசேயுடைய முகம் ஒளிர செய்த ஆண்டவர் அவரை பெரிய ஒரு லட்சியத்தோடு அனுப்புகின்ற ஆண்டவர் நம்மையும் அதே லட்சியத்தோடு அதே ஆசீர்வாதங்களை தந்து அனுப்புவார். ஆகியால் முழந்தால் படியிட்டு இன்று இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் நமது ஜெபங்களை ஏறெடுப்போம், ஆண்டவரிடம் நமது தேவைகளை ஏற்றெடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் தருகின்ற எல்லா ஜெபங்களையும் கேட்டுக்கொள்வீராக. நாங்கள் ஜெபிக்கின்ற எல்லா மன்றாட்டுகளையும் கேட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவருடைய எண்ணங்களை அறிகின்றவரே, ஒரு சிந்தனை எங்களது உள்ளத்தில் உருவாகும் என்பே அறிகின்ற ஆண்டவரே, நாங்கள் எங்களது ஜெபங்களை தருகின்றோம், எங்களது மன்றாட்டுகளை தருகின்றோம். ஆண்டவரை ஏற்று அருள் புரிவீராக. எல்லா மன்றாட்டுகளையும் ஏற்று அருள் புரிவீராக. ஆண்டவரே, மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே, மன்றாட்டை இறைவா, இயேசுவே, மன்றாட்டை கேட்டருளும் இயேசுவே, மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய இறைவா, எத்தனையோ மக்கள் பலவிதமான நோய் பிரச்சனைகளால் அவதியுறுகின்றார்கள். பலவிதமான நோய் பிரச்சனைகள், உடல் முழுவதும் ஆண்டவரே சிறிய கட்டிகள் போன்ற தழும்புகள் ஏற்படுகின்ற மக்கள் இருக்கின்றார்கள். என்னது எதனால் வருகின்றது என்று தெரியாமல் அவதியுறுகின்ற மக்கள், கைகளில் கால்களில் தொண்டையில் எல்லாம் ஆண்டவரே கட்டி போன்று வருகின்றது. கேன்சர் கட்டியாக இருக்குமோ என்று கூட பயப்படுகின்ற பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அந்த மக்களை எல்லாம் சமர்ப்பிக்கின்ற, குறிப்பாக ஷீனா மார்டின் என்ற ஒரு சகோதரியை நேரத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உயிரோடு நற்கரணையில் எழுந்திருந்திருக்கின்ற இயேசு கிறிஸ்து ஆண்டவரே, இந்த மகளுடைய கண்ணீரை கண்டு அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் தொட்டு அந்த மகளை குணப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒரு மனதோடு மன்றாடுகின்றோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, எங்கள் கண்ணீரை காண்பவரே, அப்பா, சுகம் தருபவரே, நலந்தாரும் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசையா. ஆண்டவரே, எத்தனையோ விதமான நோய்கள் எங்களை அலட்டிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த கால நிலையில் காய்ச்சல், ஜலதோஷம் போன்ற வியாதிகள் வந்து எங்களை வேலைக்கும் செல்ல விடாமல், அமைதியோடு இருக்கவும் விடாமல் ஆண்டவரே அலட்டிக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். கண்ணீரோடு ஆண்டவரே, அடுத்த நாள் சாப்பாட்டிற்கு வேலை செய்ய முடியவில்லையே என்று கரையின்று அழுது கொண்டிருக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, குடும்பத்தின் கடன் பிரச்சனைகளினால் அவதியுறுகின்ற மக்கள் உண்டு.
குடும்பத்தில் நிம்மதியோடு வாழ முடியாமல் அண்டை வீடுகளுக்கு அண்டை இடங்களுக்கு போய் மாறி தங்குகின்ற மக்கள் உண்டு. பிறருடைய கண் பட்டால் என்னை கேலி செய்வார்கள், அவமானப்படுத்துவார்கள். நான் கேட்ட கடன், நான் பெற்றுக்கொண்ட கடன் எனக்கு முன்னால் எனக்கு ஒரு பெரிய தண்டனையாக வந்து நிற்கின்றது என்று கடன் பிரச்சனையினால் அவதிகின்ற மக்களை இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மிடம் தருகின்றோம். ஆண்டவரே, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கொடு. பொறுப்பில்லாத பிள்ளைகளினால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பொறுப்பில்லாத கணவரினால் ஏற்பட்ட கடன் பிரச்சனையாக இருக்கலாம், வீண் செலவு செய்த மனைவியினால் ஏற்பட்ட பிரச்சனை கடனாக இருக்கலாம். ஆண்டவரே, எத்தகைய கடன் தொல்லையாக இருந்தாலும் இந்த நேரத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, எல்லா கடன் பிரச்சனையினால் குறிப்பாக அவதியுறுகின்ற, வெளியில் முகம் காட்ட முடியாமல் கஷ்டப்படுகின்ற எல்லா மக்களையும் இந்த நேரத்திலே தருகின்றோம். ஆண்டவரே, இந்த மக்களுக்கு ஆறுதலாக, அமைதியாக, விரைவில் அவர்களுடைய கடன் பிரச்சனை மாறும்படியாக ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டி இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, அருள்தாஸ் ஆசுனி என்ற குடும்பத்தை சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே, அருள்தாஸை அவரது மகள் ஆசுனியை ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். அந்த மக்களுடைய வாழ்க்கையில் தேவையான நிறைவேற்றும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தேவைகள் என்ன என்பது எங்களுக்கு தெரிவதை விட, நாங்கள் உங்கள் முதுமன் நிலையில் சமர்ப்பிக்கின்ற ஜெபங்களை விட ஆண்டவரே, எல்லாவரையும் அறிகின்றவர், எல்லாவருடைய பெயரையும் உள்ளங்கையில் குறித்து வைத்திருக்கின்றவர் நீர். ஆகையால் நாங்கள் ஏறெடுப்பதற்கு முன்னாதாக ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் அறிகின்றவரே, அருள்தாஸ் ஆசினி குடும்பத்தை ஆசீர்வதித்து அந்த மக்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஒரு மனதோடு மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இறைவா, இதய நோயால் அவதியுறுகிற எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, இதயத்திற்கு செல்கின்ற வாழ்வில் ஏற்பட்ட அடைப்பினால், மாரடைப்பு ஏற்பட்டு பலவிதமான பிரச்சனைகளினால் அந்த இதயத்திற்கு ஆபரேஷன் செய்வதற்கு அல்லது ஆஞ்சியோகிராம் செய்வதற்கு முடியாது கஷ்டப்படுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த நேரத்தில் இதய நோயினால் கஷ்டப்படுகின்ற, இதயத்தினுடைய வாழ்வு சுருங்கியதனால் ஏற்படுகின்ற அல்லது கொலஸ்ட்ரால் வந்து அடிந்ததினால் ஏற்படுகின்ற தடை, பிளாக்கினால் ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீரே விடுதலையாக செல்வீராக. அந்த மக்களுக்கு வாழ்க்கையில் செல்வம் இல்லை என ஆண்டவரே, அந்த மக்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட், மருத்துவ செலவுகளை சந்திப்பதற்கு முடியாமல் அவதிகின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீரே வந்து விடுதலையாக அந்த மக்களுக்கு மீட்பாக வந்து இறங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு மனதோடு மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, நடந்து சென்ற போது காலில் ஏற்பட்ட ஒரு காயம், கம்பு குத்தியதனால் ஏற்பட்ட ஒரு காயத்தினால் அந்த காயம் மீண்டும் மாறாமல், காயம் உணங்கின பின்னரும் நீர் மாறாமல் கால்வலிய கஷ்டப்படுகின்ற திருமதி சுலோச்சனா அவர்களை ஆண்டவரே இந்த நேரத்தில் தருகின்ற ஆண்டவரே, அந்த மகளையும் அந்த மகளுடைய குடும்பத்தை இந்த நேரத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மகளுக்கு காலினுடைய வலிகளை ஆண்டவரே நீரை எல்லாம் நேரத்தில் தொடுவீராக. ஆண்டவரே, நீர் தொட்டால் அனைத்தும் நலம் பெறும். ஆண்டவரே, நீ தொட்டபோது தொழுநோயாளர்கள் அனைவரும் நலம் பெற்றார்களே. ஆண்டவரே, உம்மை தொட்ட இரத்தப்போக்குடைய பெண் ஆண்டவரே ஆசீர்வாதம் பெற்று அவள் நலன் அடைந்தது போல இங்கு இந்த நேரத்தில் சுலோச்சனா அவர்களையும் அதுபோல கால்வலியினால் கஷ்டப்படுகின்ற, காலில் ஏற்பட்ட பல நோய்களினால், புண்களினால், அழுகி இருக்கின்ற விரணங்களினால் ஆண்டவரே கஷ்டப்படுகின்ற எல்லா மக்களை இந்த நேரத்திலே திருமதி சுலோச்சனாவோடு சேர்த்து சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களது பங்கிலே கால்வலியினால், காலில் ஏற்பட்ட புண்களினால், சீல் வடிவதனால் வெளியில் செல்ல முடியாமல், நடக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள். அந்த மக்களை எல்லாவரையும் உம்முடைய கரங்களில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த மக்களுக்கு விடுதலையாக நீர் இந்த நேரத்திலே அந்த மக்களை சென்று சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். தொடும் என்னுடலினை இயேசுவே, தொடும் ஆண்டவரே. உடல் நோய்கள் தீர வேண்டுமே, நோய்கள் எல்லாம் விட்டு மாறட்டும் இயேசுவே. இயேசுவே, உடல் நோய்கள் உமது தொடுதலினால் எல்லாம் மாறும் ஆண்டவரே. தீர வேண்டும், நோய்கள் எல்லாம் விட்டு மாறட்டும், விடுதலை பெறட்டும், சமாதானம் உண்டாகட்டும். தொடும் என்னுடலினை
உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே உடல் நோய்கள் தீர வேண்டுமே. ஆண்டவரே, நீங்கள் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று மொழிந்தீர். ஆண்டவரே, உமது படைப்புகளுக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுகின்ற பணியில் ஏற்பட்டுகின்ற அனைத்து குருக்களையும் அனைத்து அருட்கன்னியர்களை இந்த நேரத்தில் உடைய கரங்களில் சமர்ப்பதை செபிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களது பங்கில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எல்லா அருட்தந்தையர்களையும் அருட்கன்னியர்களையும் உடைய பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே அருட்தந்தை ரோபின் கூர்முள்ளில், அருட்தந்தை டோஜி பரம்பில், அருட்தந்தை ஜோமோன் மங்கலாமடத்தில், அருட்தந்தை அஜீஷ் சாட்டியில் மற்றும் இப்போது எங்களது பங்கை பணிநடத்திக் கொண்டிருக்கிற அருட்தந்தை அவர்களையும் ஆண்டவரே, எல்லா உடல் நலத்தாலும் ஆன்மீக வரங்களாலும் ஆன்மீக கொடைகளாலும் ஆண்டவரே, உமது மந்தையை வழிநடத்துகின்ற எல்லா ஆசீர்வாதங்களாலும் நிரப்பி அவர்களுடைய வாழ்வை உமது கிருபையினால் அலங்கரிக்க வேண்டும் என்றும், உமது கரங்களாக அவர்களுடைய கரங்களை மாற்றி, உமது வார்த்தைகளாக அவருடைய வார்த்தைகளை மாற்றி, உமது கண்களாக அவருடைய கண்களை மாற்றி ஆண்டவரே, அவருடைய பணியை சிறந்தோக்க செய்ய வேண்டும் என்று இந்த அருட்தந்தையர்களுக்காகவும் குறிப்பாக நாங்கள் இந்த நேரத்திலே மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, சிறுநீரக பிரச்சனையில் அவதியுறுகின்ற பல விதமான மக்கள் உண்டு. ஆண்டவரே, சிறுநீரகத்தில் ஒரு சிறுநீரகம் இழந்து போய் நிலையில் இருக்கின்றவர்கள், 2 சிறுநீரகம் இழந்து எல்லா நாளும் டயாலிசிஸ் செய்கின்ற நிலையில் இருக்கின்ற பலவிதமான மக்கள், அல்லது வாரத்திற்கு 2 முறையாவது டயாலிசிஸ் செய்தாக வேண்டும் என்ற கஷ்டாயத்தில் இருக்கின்ற மக்கள். ஆண்டவரே, இத்தகைய எல்லா பிள்ளைகளையும் இந்த நேரத்திலே உம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கின்ற ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஆறுதலாக, ஆண்டவரே, அந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக, அந்த மக்களுக்கு துணையாக நீர் இறங்கி வர வேண்டும். ஆண்டவரே, சிறுநீரக பிரச்சனை உருவாகின பல சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆண்டவரே, இருப்பினும் அந்த மக்களுடைய அனைவரும் உம்முடைய பிள்ளைகள், இந்த மக்கள் அனைவரும் உம்முடையவர்கள். ஆண்டவரே, நுரையீர பிரச்சனையினால் ஆண்டவரை கஷ்டப்படுகின்றவர்கள் உண்டு. மூச்சு எடுக்க முடியாமல் சுவாசம் அடைந்து போன நிலையில் ஆண்டவரே, மரணத்தை முகாமுகம் கண்டேன் என்று நினைக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, நான் அழிந்து விட்டேன் என்று நினைக்கின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, இரவில் தூங்குகின்ற போது மூச்சு எடுக்க முடியாமல் சுவாசம் அடைக்கப்பட்டு போகின்ற நிலையில் இருக்கின்றவர்கள், தூங்காமல் கஷ்டப்படுகின்ற மக்கள் உண்டு. ஆண்டவரே, நுரையீரல் பிரச்சனையினாலும் சிறுநீரக பிரச்சனையினாலும் அவதி வருகின்ற எல்லா மக்களை இந்த நேரத்திலே தருகின்ற ஆண்டவரே, அத்தகைய பிரச்சனைகள் உள்ள மக்கள் இப்போது இந்த இடத்திலே இந்த பங்கில் இருக்கின்றார்கள் என்றால் இந்த நேரத்திலே அந்த மக்கள் அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை வாய்ந்த நாமத்திலே எங்களது முன்னில் உயிரோடு எழுந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பெயரால் இந்த நேரத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அந்த மக்களை தொட்டு இந்த நேரத்திலே குணப்படுத்துவீராக. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எனது ஊழியன் நலமடைவான். உம்மால் கூடும் வார்த்தை எல்லாம் கூடும், எனக்கு விருப்பம் உண்டு, நீ நலமடைவாய். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, எனது வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உயிருள்ள வார்த்தை விடுதலை தருகின்றது. ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, ஆண்டவராகிய இறைவா, உடல் சோர்வினால் கஷ்டப்படுகின்ற மக்கள் உண்டு. எதையும் செய்ய முடியவில்லை, வெயில் நிற்பதற்கு முடியவில்லை. ஆண்டவரே, கொத்தனாராக அல்லது கையாளாக எல்லாம் வேலை செய்கின்ற மக்கள், வெயிலில் நின்று வேலை செய்ய வேண்டியவர்கள். ஆனால் அவர்களுக்கு வெயிலை தாங்க முடியவில்லை என்றால் அவர்கள் உடல் சோர்வு ஏற்பட்டு அனுதின வாழ்க்கை அவர்களுக்கு கஷ்டப்பாடாக மாறுகின்றது. ஆண்டவரே, அவ்வாறாக வெயிலினை குளிரினை எல்லாம் தாங்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற அவதியுறுகின்ற எல்லா மக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, குறிப்பாக எங்களது பங்கில் இருந்து வெயிலில் நின்று வேலை செய்கின்ற எல்லா மக்களை இந்த நேரத்திலே சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, அவர்கள் உடல் சோர்வு அடைந்து விடாமல் உற்சாகமுடையவர்களாக, ஆற்றலுடையவர்களாக தங்களது வாழ்க்கை பயணத்தை செவ்வனே செய்வதற்கு ஆற்றலையும் அருளையும் ஆண்டவரே நீரே அவர்களுக்கு தணலாக குடையாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் மன்றாடுகின்றோம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா.
ஆண்டவரே, உடல் ஜீரணமாகாமல் கஷ்டப்படுகின்ற மக்கள், உணவு உண்ண விருப்பம் இருக்கிறது, ஆனால் உணவு தேவையில்லை, பசி இல்லை. ஆண்டவரே, உண்டால் அந்த உணவுகள் எல்லாம் வாந்தியாக வெளிவருகின்றன, ஜீரணமாகாமல் வயிறு மந்தமாகி இருக்கின்ற நிலையில் கஷ்டப்படுகின்ற பலவிதமான மக்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, அவருடைய உடல் ஒவ்வொரு நாளும் சோர்வற்று தோய்ந்து போய் ஆண்டவரே மரணத்தை சந்திக்கின்ற நிலையில் இருக்கின்ற மக்கள் கூட உண்டு. ஆண்டவரே, அந்த மக்களுடைய வாழ்க்கையை நீர் தொடும். ஆண்டவரே, நீர் தொடும். அந்த மக்களை தொட்டு ஆண்டவரே, அந்த மக்களுடைய உடல் நோய் குறைவுகளை எல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்திலே விடுதலை கொடுத்து அந்த மக்களை மீட்படைய செய்ய வேண்டும் என்ற நேரத்திலே நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு கெஞ்சி மன்றாடுகின்றோம். இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே, உடல் நோய்கள் நீங்கி போகட்டும். இயேசுவே, உடல் நோய்கள் நீங்கி போகட்டும். ஆண்டவரே, தீர வேண்டுமே. நீர் தொட்டால் அனைத்தும் நிலமாக மாறும். தொடுமென்னுடலினை, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. இயேசுவே, உடல் நோய்கள் தீர வேண்டுமே. ஆண்டவரே, பலவிதமான உடல் நோய்களினால் அவதிருகின்ற டிஜுவை உம்முடைய கரங்களிலே சமர்ப்பிக்கின்றோம். டிஜுவின் வாழ்க்கையில் ஆண்டவரை நீர் விடுதலை கொடு. டிஜுனுடைய வாழ்க்கையில் அவன் ஏறெடுக்க போகின்ற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா நோய்களையும் சந்திப்பதற்கான ஆற்றலையும் ஆண்டவரே மிக விரைவில் குணமடைந்து மிக உற்சாகத்தோடு கொடுப்பதற்காக உழைக்க வேண்டிய ஆற்றலை அந்த மகனுக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, குறிப்பாக தைராய்டு பிரச்சனையினால் அவதிடுகின்ற மக்களை இந்த நேரத்தில் சமர்ப்பிக்கின்றோம். தைராய்டினால் ஆண்டவரே பிள்ளை பேர் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பலவித மக்கள் உண்டு. ஆண்டவரே, தைராய்டினால் ஒன்றும் உற்சாகத்தோடு செய்ய முடியாமல் சோர்ந்து போய் ஆண்டவரே உடல் வீக்கமுற்றவர்களாக, தொண்டையினுடைய வலியினால் ஆண்டவரே வெளியே தலை காட்ட முடியாமல், சாப்பிட முடியாமல், தண்ணீர் குடிக்க முடியாமல் கஷ்டப்படுகின்ற இந்த தைராய்டு பிரச்சனையில் அவதியுடைய எல்லா மக்களையும் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய கரங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டிஜுவோடு சேர்ந்து தைராய்டு பிரச்சனையில் அவதியுடைய மக்களை அனைவரையும் ஆண்டவரே குழந்தை பேர் இல்லை எனில் அந்த மக்களுக்கு குழந்தை பேரை கொடுத்து ஆசீர்வதிக்க, அந்த மக்கள் உடல் நலத்தை மிக விரைவில் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு வாழ அந்த மக்களை ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து குணப்படுத்த வேண்டும் என்று ஒரு மனதோடு நாங்கள் மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவராகிய இறைவா, வெளிநாடுகளுக்காக வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற பல மக்கள் உண்டு. நர்சிங் வேலைக்காக இருக்கலாம் அல்லது மற்ற பல வேலைகளுக்காக ஆண்டவரை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து பலவிதமான தடைகள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் இந்த நேரத்தில் நம்முடைய கரங்களில் சமர்ப்பிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே, யூரோப்பியன் நாடுகளுக்கு செல்வதற்கு தேவையான எக்ஸாம் எழுத முடியாமல் IELTS, OET ஆகிய எக்ஸாம்களுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள், பல தடவை தேர்வு எழுதியும் தோற்று போய் கொண்டிருக்கின்ற மக்களை உம்முடைய கரங்களில் இந்த நேரத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, IELTS, OET அதுபோல மற்ற பல எக்ஸாம்களும் ஆண்டவரே வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளையும், அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் குறைந்திருக்கிறது என்றால் ஆண்டவரே அந்த மக்களுடைய வாழ்வில் ஆசீர்வாதம் எடுத்து, ஆண்டவரே அந்த மக்களுக்கு பாவங்கள் தடையாக இருக்கிறது என்றால் அந்த பாவங்களை எல்லாம் எடுத்து மாற்றி, ஆண்டவரே அந்த மக்களுடைய வாழ்க்கையில் சாபங்கள் இருக்கிறது என்றால் அந்த சாபங்களை எடுத்து மாற்றி, ஆண்டவரே அந்த மக்களுக்கு தீயாவினுடைய கட்டுகள் இருப்பின் அந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து மாற்றி, ஆண்டவரே அந்த மக்களை ஆசீர்வதித்து அந்த மக்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தருளும். குறிப்பாக இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த டிஜுவை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, 5 தடவையாக OET எக்ஸாம் எழுதிவிட்டும் திரும்பவும் தோற்று போய் கொண்டிருக்கிற மகன் மிக விரைவில் ஆண்டவரே அடுத்த தடவை எழுதுகின்ற போது வெற்றி பெற வேண்டும். அதுபோல ஜோசினா ஜான், நிஷா பிலிப் ஆகியோர்கள் OET எக்ஸாமுக்காக தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்களுடைய தேர்வுகளும் மிக சுலபமாக அமைந்து அவர்கள் மிக விரைவில் ஆண்டவரே தாங்கள் விரும்பியபடியாக வேலையை பெற்றுக் கொள்வதற்கு அந்த குடும்பத்தில் உள்ள மக்களையும், அதுபோல இத்தகைய தேர்வுகளுக்காக முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற எல்லா மக்களையும் பலவிதமான வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்காக, வாழ்க்கையில் ஒரு செல்வம் சம்பாதிப்பதற்காக, வாழ்க்கையில் வீடு கட்டுவதற்காக, எல்லாம் இத்தகைய வாழ்க்கை ஆதாரங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதித்து அந்த மக்களுக்கு வாழ்வை மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே ஆண்டவரை உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே,
வேலையில் ஏறுவதற்காக பலவிதமான இன்டர்வியூகளில் கலந்து கொண்டிருக்கின்ற எத்தனையோ மக்கள் உண்டு ஆண்டவரே. பல இன்டர்வியூகள் அட்டெண்ட் செய்த பின்னரும் பலவிதமான தகுதிகள் இருந்தும் சிபாரிசு செய்ய ஆள் இல்லாமல் ஆண்டவரே, அவர்கள் கேட்கின்ற பணம் கொடுக்க முடியாமல் கவர்மெண்ட் வேலைகளுக்கு ஏற முயற்சி செய்து ஆண்டவரே அதிலிருந்து எல்லாம் புறந்தள்ளப்பட்டவர்களாக ரெக்கமெண்ட் செய்வதற்கு ஆள் இல்லை, பணம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை, எங்களுக்கு வசதி இல்லை, வாழ்வில் அடுத்த கட்டம் அடைய வேண்டுமானால் ஆண்டவரே யார் இனி துணை என்று தெரியாமல் அல்லாடி கொண்டிருக்கின்ற மக்கள் உண்டு. அதுபோல இன்டர்வியூகள் செல்கின்ற போதெல்லாம் ஆண்டவரே புறக்கணிக்கப்படுகின்ற நிலை, ஆண்டவரே தேவையான குவாலிபிகேஷன்ஸ் இருந்தும் ஆண்டவரே வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகின்ற மக்கள், ஆண்டவரே படித்துவிட்டு வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற மக்கள், ஆண்டவரே படித்துவிட்டு உகந்த வேலை கிடைக்காமல் வருந்துகின்ற மக்கள், ஆண்டவரே பலவிதமான வேலைகள் கிடைக்கின்றதானால் நான் படித்த வேலை கிடைக்கவில்லையே என்று வருந்துகின்ற மக்கள், ஆண்டவரே இன்டர்வியூகளுக்கு போகின்ற போது அந்த இன்டர்வியூகள் நல்லபடியாக சந்திப்பதற்கும் அந்த இன்டர்வியூகளில் தேவையான பதில்களை சரியான முறையில் சொல்வதற்கும் அவ்வாறாக இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற ஆண்டவரே இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். குறிப்பாக இந்த நேரத்தில் ஸ்டெபினை உங்களுடைய கரங்களில் சமர்ப்பித்து ஜெபிக்கிற ஆண்டவரே, அந்த மகன் மேற்கொள்ள போகின்ற இன்டர்வியூவை ஆசீர்வதித்தருளும். அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அவனுக்கு வெற்றிகளை கொடுத்து அந்த மகனுடைய வாழ்வையும் அதுபோல இவ்வாறாக வேலை தேடி கொண்டிருக்கிற எல்லா மக்களையும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அந்த குடும்ப தலைவராக இருக்கட்டும் தலைவியாக இருக்கட்டும், எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து அந்த மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாங்கள் ஒரு மனதோடு மன்றாடுகின்றோம். மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும், மன்றாட்டை கேட்டருளும் இறைவா, மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, இங்க இருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் பலவிதமான தேவைகள் உண்டு, பலவிதமான ஆசைகள் உண்டு, பலவிதமான தேடல்கள் உண்டு. அந்த மக்களுடைய எல்லா எண்ணங்களையும் ஆண்டவரே அறியும், நீர் அறிகின்றீர். இந்த மக்களை ஆசீர்வதிக்கத்தான் நீர் போகின்றீர். இவருடைய எண்ணங்கள் அனைத்து வீணாகுவது ஆண்டவரே, அவருடைய ஜெபங்கள் அனைத்து வீணாகாது ஆண்டவரே. அனைவரும் வெற்றியை பெறுவார்கள், மீட்பை பெறுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியும். ஆகியால் இருப்பினும் ஆண்டவரே இந்த நேரத்திலே ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி இந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி நாங்கள் கொடுக்கிறோம். அனைவரும் இரு கரங்களையும் நமது சிரசின் மேல் வைப்போம். இரு கரங்களையும் சிரசின் மேல் வைத்து இந்த நேரத்திலே நாம் ஜெபிக்க போகின்றோம். ஆண்டவரே, நான் என்னை தருகின்றேன். நான் என்று கூறுகின்ற போது எனது பெயரை அனைவரும் உச்சரிப்போம். நான் எனது பெயரை உச்சரித்து ஆண்டவரோடு, ஆண்டவரே நான் அனில் ராஜாகிய நான் எனது தேவைகளை உடைய கரங்களில் தருகின்றேன். ஆண்டவரே, எனது பெயரை உள்ளங்கையில் பொறித்து வைத்திருக்கின்றேன். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்று கூறி என்னை அன்போடு அரவணைக்கின்ற ஆண்டவரே, தாயும் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று கூறி என்னை அரவணைக்கின்ற ஆண்டவரே, நான் உன்னை எனது உள்ளங்கையிலே வைத்திருக்கின்றேன். நான் உன்னை சுமந்து செல்கின்றேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னோடு இருப்பேன். உனது வாழ்க்கையின் தேவைகளில் எல்லாம் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கூறின ஆண்டவரே, இதோ நான் எனது ஜெபங்களை உமது கரங்களில் தருகின்றேன். ஆண்டவரே, எனது ஜெபங்கள் உமக்கு ஏற்புடையதாக இருந்தால் ஆண்டவரே அனைத்தையும் எனக்கு நிறைவாக தாரும். எனது எல்லா உள்ள எண்ணங்களையும் ஆண்டவரே இந்த நேரத்திலே தாரும். ஆண்டவரே, எனது ஜெபங்களை எல்லாம் கேட்டு ஆசீர்வாதங்களை தாரும். ஆண்டவரே, ஒரு ஜெபம் கூட நீர் ஆசீர்வதிக்காமல் போகக்கூடாது. ஆண்டவரே, எனது வாழ்க்கையில் நான் எனது கணவருக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்களை ஆண்டவரே ஆசீர்வதியும். எனது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்களை ஆண்டவரே நீர் கேளும். ஆண்டவரே, என் மனைவிக்காக நான் ஜெபிக்கின்ற ஜெபங்களை எனக்கு கேளும். ஆண்டவரே, என் பெற்றோருக்காக நான் ஜெபிக்கின்ற ஜெபங்களை கேளும். ஆண்டவரே, என் குடும்பத்திற்காக, என் உறவினர்களுக்காக, என் ஆலயத்திற்காக, என் ஆலய பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்காக, என் ஆலயத்தினுடைய பங்கு தந்தைக்காக, என் ஆலயத்தினுடைய அருள் சகோதரிகளுக்காக, இந்த கத்தோலிக்க திருச்சபைக்காக, கத்தோலிக்க திருச்சபையினுடைய ஒவ்வொரு ஆயர்களுக்காக, அனைத்து குருக்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களையும் ஆண்டவரே நீர் இந்த நேரத்தில் கேட்டு ஆசீர்வதியும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கின்ற குடும்பமாக நாங்கள் மாற வேண்டும். நீர் வழி நடத்துகின்ற மந்தையாக நாங்கள் மாற வேண்டும். யோவான் நற்செய்தியிலே 10ஆம் அதிகாரத்தில் இவ்வாறாக கூறியிருக்கின்றீர், நான் ஒரு இடையனும் அனைவரும் எனது மந்தையுமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாக வேண்டும். ஆண்டவரே, அந்த சூழ்நிலை உருவாக வேண்டி நாங்கள் உலக மக்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். எல்லா மக்களுடைய தேவைகளையும் ஆண்டவரே காணும். ஆண்டவரே, கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களை பாரும். ஆண்டவரே, கண் பார்வை மங்கிக் கொண்டிருக்கின்ற நிலையில் இருக்கின்ற மக்களை பாரும். ஆண்டவரே, காது கேள்வி இல்லாமல் கஷ்டப்படுகின்ற மக்களை பாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, பிறவியிலேயே கண் குருடாக காது கேட்க முடியாது இருக்கிற மக்களை இந்த நேரத்தில் பாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இதயத்தில் ஏற்படுகின்ற ஓட்டையினால் கஷ்டப்படுகின்ற சிறு பிள்ளைகளை பாரும். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை தொடும். ஆண்டவரே, அந்த மக்கள் நல்ல பூரண சுகத்தை பெற ஆண்டவரை தொடும். ஆண்டவரே, அந்த உடலில் ஏற்படுகிற பலவிதமான நோய்கள் ஆண்டவரை எங்களுக்கு தெரிந்தது தெரியாதமாய் ஆண்டவரை மூளை சிதைவினால் ஏற்படுகிற பிரச்சனைகள், மூளை வளர்ச்சி இல்லாதனால் ஏற்படுகிற பிரச்சனையினால் கஷ்டப்படுகிற எல்லா மக்கள் ஆண்டவரை, அந்த குடும்பங்கள் ஆண்டவரை அனைத்தையும் ஆசீர்வதித்தல்ல. ஆண்டவரே, ஆண்டவரை மாற்றுத்திறனாளி மக்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உங்களுடைய கரங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய ஜெபங்களை கேளும், எல்லாரையும் தொடும். அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆனந்தத்தை காண செய்வீராக. ஆண்டவரே, மாற்றுத்திறனாளிகளாகி இருக்கின்ற மக்களை பராமரிக்கின்ற ஹோம்களை எல்லாம் சமர்ப்பிக்கின்றோம். அந்த இல்லங்களை எல்லாம்
ஆண்டவரே அந்த வழி நடத்துகின்ற மக்கள், அதை அவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசிரியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த மக்களுடைய வாழ்வை ஆசீர்வதி ஆண்டவரே. முதியோர்களை சந்திக்க தருளும் ஆண்டவரே. முதியோர்களை அனாதைகளாக விட்டு போகின்ற எல்லா மக்களையும் காணும் ஆண்டவரே. முதியோர் இல்லங்களில் தங்கி இருக்கின்ற முதியோர்கள் அனைவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்தருளும். அந்த முதியோர்களை வழி நடத்துகின்ற, அவர்களை பராமரிக்கின்ற அருட்கன்னியர்களாக இருக்கலாம், மற்ற மக்களாக இருக்கலாம், எல்லாரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை கரங்களில் தருகின்றோம். இந்த மக்களை எல்லாம் ஆசீர்வதிக்கலாம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை உதறி தள்ளிவிட்டு போகின்ற பெற்றோர் ஆண்டவரே, அனாதைகளாக வளர்ந்து வருகின்ற அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆனந்தத்தை காண செய்ய இந்த நேரத்தில் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அனைவரும் ஏறெடுக்கின்ற எல்லா செபங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீரே உயிரோடு இங்கு எழுந்தருளி வந்திருப்பதால் அனைத்து செபங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களை விடுதலையும் மீட்பையும் மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் காண செய்ய வேண்டும். நாங்கள் ஒருமனதோடு செபிக்கிறோம். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. அன்போடு ஈசோவை வாழ்த்தி பாடுங்கள், ஆண்டவரின் பரிசுத்தமா சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள், சந்நிதி சேர்ந்து வணங்குங்கள். வானிலிருந்து வந்துள்ள உயிரளிக்கும் ஒரப்பம் நீ, மனிதர்க்கு மீட்பை தந்திடும் உன்னதமாகும் அப்பம் நீ, உன்னதமாகும் அப்பம் நீ. பரிசுத்த சரீரத்தாலும் விலையேறிய இரத்தத்தாலும் பாவத்தின் கரைகளில் இருந்து மனிதரை நீர் விடுதலை செய்தி. சர்வேஷாவும் திருவருளை சிந்திடமேவும் மக்களில் தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவருங்கள், தூயவராய் வாழ்ந்திடவே அருள் தாரும் தெய்வவருங்கள். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார், வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரேவா இந்த நினைவாய் வா, உயிரின் உயிரேவா இந்த நினைவாய் வா. நாளும் பொழுதும் என்னை தேடி, நாளும் பொழுதும் என்னை தேடி நீர்
உடனிருந்தார், நீயும் உடனிருந்தார். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். இதயம் எழுப்பும் ஓசை கூட உனது உள்ளம் அறிந்திடும். இமைகள் மூடும் ஒலியை கூட உனது உணர்வும் புரிந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். உந்தன் வருகை எந்தன் வாழ்வில் வளமை என்றும் தந்திடும். பாதி தெரிந்தே விலகினாலும், பாதி தெரிந்தே விலகினாலும் கரங்கள் தானே காத்திடும், கரங்கள் தானே காத்திடும். எனது சொந்தம் நீயானால் எனது சுமைகள் மாறிடும். எனது பலமே நீயானால் எனது பயமும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றார். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றார். வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால், அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகின்றேன், புதுமையாகி போகின்றேன். எனது வரமே நீயானால் எனது கவலை மாறிடும். எனது ஜீவன் நீயானால் எனது வாழ்வும் மாறிடும். எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார். வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைந்தார். உயிரின் உயிரே வா, எந்த நிலைவாய் வா. உயிரின் உயிரே வா, எந்த உயிர்வாய் வா. நாளும்
நீயுமுடனிருந்தார் எனது நிழலாய் தொடரும் உறவாய் என்னை கண்டு கொண்டார் வாழ்வு முழுதும் விலகிடாமல் என்னிலே இணைத்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றார் வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். பூவை போல மென்மையாக என்னை தாங்கி நின்றார் வாசம் நல்கும் சுவாசமாக என்னில் நீ கலந்தார். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அன்பே உனது விருந்தில் நாளும் புதிய ஆற்றல் காண்கிறேன். அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் அருளை தந்து வாழ்வில் இணைந்தால் புதுமையாகி போகிறேன் புதுமையாகி போகிறேன். எனது வரமே நீயானா எனது கவலை மாறிடும். எனது ஆற்றல் நீயானா எனது வாழ்வும் மாறிடும். ஆண்டவரை வாழ்த்துங்கள் ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவின் புனிதமா திருப்பெயரை வாழ்த்துங்கள். இறையன்பின் நூற்றாகும் திரு இதயம் வாழ்த்துங்கள். பீடத்தில் வாழ்ந்தருளும் மிசிகாவை வாழ்த்துங்கள். மீட்பரா மிசிகாவின் திரு ரத்தம் வாழ்த்துங்கள். வரநிறைவால் ஒளி சிந்தும் ஆவி கடவுளை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தாயாகும் கன்னி மரியை வாழ்த்துங்கள். மரியாவின் தூயதாம் உற்பவம் வாழ்த்துங்கள். மோட்சாரோபண மாதாவின் திருப்பெயரை வாழ்த்துங்கள். தூயவளாம் கன்னிகையின் வல்லவரை வாழ்த்துங்கள். புனிதரிலும் தூதரிலும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவர் பெயரை வாழ்த்துங்கள். ஆண்டவரும் மனிதனுமா மிசிகாவை வாழ்த்துங்கள். மிசிகாவை வாழ்த்துங்கள்.